ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா, நல்ல ஒரு சோயா சங்க்ஸ் குழம்பு. இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா, ரைஸ் எதோட வேணாலும் வச்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டான ஒரு ரெசிபி இது. ரொம்ப சூப்பராக இருக்கும். கிட்டத்தட்ட நான்வெஜ் ரெசிபி மாதிரி இப்போ செய்ய போகிறோம். மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்புலாம் எப்படி செய்வோமோ அந்த மாதிரி இப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷாக மசாலாலாம் வறுத்து அரைச்சி நம்ம வந்து இந்த சோயா சங்க்ஸ் குழம்பு செய்ய போகிறோம். ரொம்ப இந்த டேஸ்டான ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக வந்து அந்த சோயா சங்க்ஸ் மீல் மேக்கர் அதை வந்து நல்லா சாஃப்டாக்கிக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணலான்னா, ஒரு 4 டம்ளர் தண்ணியை கொதிக்க வச்சு ஒரு கப் அளவு சோயா சங்க்ஸை வந்து இந்த தண்ணி கொதிச்சோன்னா நான் உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தட்டு வச்சு மூடிடுறேன். இது வந்து ஒரு 20-25 நிமிஷம் அப்படியே விட்டுட்டோம்னாவே அந்த சுடுதண்ணியிலே அது ஊறி நல்லா சாஃப்டாகிடும். அதுக்கப்புறம் அது பச்சை தண்ணியில் கழுவிட்டு நல்லா அந்த தண்ணியெல்லாம் இல்லாமல் பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டா இப்போ வந்து சோயா சங்க்ஸ் சமைக்க ரெடி ஆகிடுச்சு. இப்போ மசாலாவை ரெடி பண்ணிக்கலாங்க. கிட்டத்தட்ட நான்வெஜ் குழம்புக்கு செய்கிற மாதிரி தான் இப்போ மசாலா வறுத்து அரைக்க போகிறோம். பட் வெஜ்ஜுங்கும்போது காரம் கொஞ்சம் கம்மியாக வச்சு நம்ம அரைச்சிக்கணும். இப்போ என்ன எடுத்து வச்சுருக்கிறேன்னா, ஃபஸ்ட் வந்து 1/2 ஸ்பூன் குருமிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 6 to 7 வரமிளகாய், ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு, 2 சின்ன பீஸ் பட்டை, ஒரு சின்ன ஏலக்காய், 4-5 கிராம்பு, 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, கொரியாண்டர் சீட்ஸ். இப்போ இதுதான் வந்து அந்த ட்ரை ஸ்பைசஸ். இதை ஃபஸ்ட்டு வறுத்து பொடிச்சிட்டு அதுக்கப்புறம் மீதி பொருட்களெல்லாம் வந்து வதக்கி இந்த வறுத்து பொடிச்சு வச்ச இந்த பொருட்களோடு சேர்த்து அரைச்சி அது மசாலா ரெடி பண்ணிவிட்டு நம்ம குழம்பு வைக்க போகிறோம். இப்போ இதில் என்ன பண்ணுறேன்னா, ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சுக்கிட்டு நல்லா அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே வறுத்து விட்டோம்னா சூப்பராக எல்லாம் பொரிஞ்சு நல்லா கமகமன்னு வாசனை வரும். அப்போ அந்த வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா வந்து பொடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுபட்டாச்சு. இனி நம்ம வந்து மிக்சியில் போட்டு நல்லா கொஞ்சம் இப்படி கொரகொரப்பாக அரைச்சி வச்சுக்கலாம். இனி மற்ற பொருட்களையும் வதக்கி இதோட சேர்த்து அரைக்கும்போது நல்லா அது சாஃப்டாக அரைப்பட்டுரும். ஸோ மசாலா சூப்பராக அதுக்கப்புறம் ரெடி ஆயிடும். அப்புறம் அதை என்னென்ன எடுத்து வச்சுருக்கிறேன்னா, ஒரு 15-20 சின்ன வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு, 1.5 இன்ச் அளவுக்கு இஞ்சி நல்லா தோல் சீவி எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து ஒரு சின்ன கப் அளவுக்கு தேங்காய், ஒரே ஒரு தக்காளி. இப்போ இது எல்லாம் வந்து அதே பேனில் நம்ம மசாலா வறுத்த பேன்லேயே கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு வந்து வதக்கி விட்டுடலாம். அது நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தேங்காவை சேர்த்து நல்லா அது வறுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு தக்காளியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அதுவும் சேர்த்து எல்லாம் ஒன்று சேர நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த மசாலா அரைச்சி வச்ச அதே ஜாரில் போட்டு இதையும் சேர்த்து அரைச்சிட போகிறோம். இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்தியாச்சு. இது நல்லா சாஃப்டாக பேஸ்ட்டாக நல்லா வந்து அரைச்சி எடுத்தாச்சு. இனி நம்ம வந்து குழம்பு ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு பொரியறக்கு விட்டு கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாகவே வந்து பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேன். அதையும் உள்ள சேர்த்து அதெல்லாம் கொஞ்சம் நேரம் அப்படியே வதக்கி விட்டுட்டு சோயா சங்க்ஸை வந்து சேர்த்து விட்டுறலாம். இதுவும் கொஞ்சம் அந்த எண்ணெயில் கொஞ்சம் வதங்கினா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து எல்லாம் கலந்து விட்டுட்டு அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்து தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா எல்லாம் கலந்து விட்டுட்டு உப்பு சேர்த்து கலந்து விட்டு நல்லா ஒரு லிட்டு வச்சு மூடி ஒரு 5 to 10 நிமிஷம் நல்லா அந்த மசாலா ஸ்மெல்லெல்லாம் போய் நல்லா அந்த குழம்பு வாசனை வர வரைக்கும் கொதிக்க விட்டு மேலே கொத்தமல்லி இலையை தூவி இறக்கி வச்சா சூப்பரான சோயா சங்க்ஸ் குருமா சும்மா ஜம்மன் ரெடி ஆகிடுங்க. இது வந்து இட்லி, தோசை, ரைஸ், சப்பாத்தி, பரோட்டா எதோட வேணாலும் சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு நான்வெஜ் குழம்பு சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருக்கும். இந்த மாதிரி மசாலா வந்து நம்ம வறுத்து அரைச்சி இந்த குழம்பு வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.